வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கும் முத்திரையானது சூரிய முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த முத்திரையை எப்படி செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய முக்கியமான நன்மைகளை நம்ம இதை பார்த்துட்டு நம்ம இந்த முத்திரை செய்கிறத பார்க்கலாம். இந்த முத்திரையானது உடலில் உள்ள நெருப்பு மூலக்கூற்றை அதிகரித்து நில மூலக்கூற்றை குறைப்பதன் மூலமாக நம்மளுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு இது மிகப்பெரிய அளவில் இது பயன்பெறுது. இது முக்கியமா என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு செய்யும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உடல் எடை குறைப்புக்கு இது எப்படி பயன்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடல்ல தேவையற்று தேங்கியுள்ள கொழுப்புகளை எரித்து உடல் எடையை சீராக வைத்திருக்கிறதுக்கு இது உதவி செய்கிறது. இது நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரித்து செரிமான மண்டலம் சீராக இயங்குறதுக்கு செய்யறதன் மூலியமா நம்மள மலச்சிக்கல் இல்லாம பாதுகாத்து கொள்ளுது. இது தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு, அதாவது தைராய்டு சுரப்பியோட செயல்பாட்டை தூண்டுது. அதாவது குறைவா தைராய்டு சுரக்குதுன்னு பிரச்சனை இருக்கிறவங்கல்ல இந்த முத்திரையை செய்யும் பொழுது அந்த சுரப்பியை தூண்டி அதனுடைய வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய அந்த பிரச்சனையை சீராக்குது. குளிர்காலத்துல குளிரான பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க, இல்ல திடீர்னு எனக்கு கை கால் சில்லிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு கை காலில் நடுக்கம் வருது, திடீர்னு எனக்கு குளிர் வர்ற மாதிரி இருக்குதுன்னு செய்கிறவங்க எல்லாரும் இந்த முத்திரையை அந்த நேரத்தில் உங்களுடைய தற்காப்புக்காக பயன்படுத்தலாம். அதாவது இமீடியட் ரிலீஃப்காக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த முத்திரையானது நம்ம பதட்டத்தை குறைச்சி மன அமைதியையும் தரும். இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்ம எப்படி அப்பான முத்திரைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கோ, இந்த முத்திரைக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உடல்ல அதிக வெப்பத்தன்மை உடையவர்கள், அதாவது பித்தம் அதிகம் உள்ளவர்கள் மற்றும் காய்ச்சல் இருக்கிற நேரங்கள்ல இந்த முத்திரை செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தரணும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே இந்த முத்திரை செய்யக்கூடாது. வெறும் வயிற்றில் செய்வது தான் இது மிக சிறந்த பலனை கிடைக்கும். இது அதிகபட்சமாக நாம் ஒரு நாளைக்கு 45 நிமிடங்கள் பண்ணலாம். நான் இது 45 நிமிடங்கள் தொடர்ந்தெல்லாம் இப்படி கை விரல்களை வைத்து கொள்ள முடியாது. நீங்கள் அதை 10 நிமிடங்களோ 5 நிமிடங்களோ அல்லது 15 நிமிடங்களோ 3 வேளை உங்களுடைய உணவுக்கு முன்பாக இந்த முத்திரை செய்துவிட்டு நீங்கள் செய்யலாம். இந்த முத்திரையை இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் மறந்துட்டேன், நான் இந்த முத்திரையை எவ்வளோ நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சாப்பிட்ட 3 மணி நேரம் கழித்து இந்த முத்திரையை நீங்கள் பண்ணலாம். இப்போ உடல் எடையை குறைப்பதற்கு இந்த சூரிய முத்திரையை நான் பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும்னா, இந்த முத்திரை மிக சிறப்பாக எப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கும்னா, அதிகாலையில் உங்களோட எம்டி ஸ்டொமக், ஈவன் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த முத்திரை செய்த உடன் உங்களுடைய உடல் வெப்பமானது அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால பயிற்சி செய்வதற்கு முன்பாகவும் பயிற்சி செய்த பிறகும் ரூம் டெம்பரேச்சரில், அதாவது நான் சாதாரண நிலையில் இருக்கிற தண்ணீரை குடிப்பது ரொம்ப அவசியம். ஏன் செய்த பின்னாடி குடிக்கிறோன்னா, அந்த தண்ணீர் வழியாக உங்களுடைய உடல் கழிவுகளானது, உடல் நச்சுக்களானது வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த முத்திரை செய்வேன், ஆனால் நான் நார்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நான் இனிப்பு சாப்பிட்றதும் இல்லைனா எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் சாப்பிடுவதையும் நான் குறைத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த முத்திரையால் உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. இது மேபி உங்களுடைய கொலஸ்ட்ரால் வராமல் உங்களை பாதுகாக்குமே ஒழிய உடல் எடையெல்லாம் இதில் பெரிய மாற்றங்களை இது கொண்டு வராது. அதனால் நீங்கள் உடல் எடை குறைப்புக்காக இதை பண்ணும் பொழுது உங்களுடைய உணவையும் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு தான் இது பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரித்தா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களும், அல்சர் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களும் ஒரு சரியான யோகா பயிற்றுனர் முன்னாடி இல்லைன்னா மிக குறைந்த அளவு நேரங்கள் மட்டும் இந்த முத்திரைகளை செய்து நீங்கள் பலன் பெறணும். இப்போ இந்த முத்திரையை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மோதிர விரலானது அதாவது நிலம் அப்படிங்கிறத குறிக்கு. நான் இந்த முத்திரையை பற்றி சொல்லும் பொழுதே நிலத்தோட தன்மையை, மூலக்கூறை இதை குறைப்பதன் மூலியமாக தான் நம்ம உடம்புல இது செயல்படுதுன்னு சொன்னோம். இப்போ உங்கள் பெருவிரலோட அடிக்கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த அடிக்கோட்டில் உங்களுடைய இந்த மோதிர விரலோட நுனி பகுதியை இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அதன் மேலே உங்களுடைய பெருவிரலை இந்த மாதிரி ஒரு மடக்கி வைக்கணும். அதாவது உங்களுடைய பெருவிரலோட அடிப்பகுதியில் ரிங் ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கிறோம். அதாவது நீங்கள் 2 கைகளும் உள்ளங்கைகளும் வானத்தை பார்த்து இருக்கும்படி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க. திரும்ப நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம்.
இது மாதிரி கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள் குறைந்த அளவான 5 நிமிடங்கள் இந்த முதிரை பயிற்சியை செய்யுங்க. மேலும் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.